கதவு திறந்து போறா. அந்த லொரானா போய் அப்படியே நிக்குது. "எதுக்கு நீ இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்பால் பேட்ல அடிக்க போறா. கரெக்ட்டா பார்த்தா அந்த பசங்க வந்து கதவு திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல. இங்க வாங்கன்னு" சொல்லிட்டு அவர் ரூம்லயே 2 பேரையும் படுக்க வச்சுட்டு விடிய விடிய காவல் காக்குறாங்க. பேஸ்பால் பேட்ட வச்சுக்கிட்டு. அதனால அப்படியே அந்த போலீஸ் ஆஃபீசர் அதாவது அந்த கூப்பர் கேட்டுக்கிட்ட மாரியே இவ வந்து போய் அந்த கேஸ விசாரிக்கலாம். அவள போய் பார்க்கலாம் பெட்ரிஷியாவ என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு போறா. பெட்ரிஷியா உட்காந்துருக்கா. இவ போய் கேட்குறா ஜெயில்லயே, "என்ன ஆச்சு? உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இது கஷ்டமா தான் இருக்கும். குழந்தைங்கள இழந்ததுல. அதுக்கு எனக்கு ரொம்ப சாரி தான்" அப்படின்னு சொல்லி பேசுறா. அதுக்கு அவ பெட்ரிஷியா உடனே சொல்றா, "இந்த இடத்துல நீ இருந்திருக்கணும். நான் இருந்திருக்கக்கூடாது. ஏன்னா நீ தானே என் குழந்தைங்கள கொன்ன" அப்படின்னு. "நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டல. என் குழந்தைங்கள திரும்ப தர சொல்லி அந்த லொரானா கிட்ட வேண்டியிருக்கேன். அதுக்கு பதிலா உன் குழந்தைங்கள எடுத்துக்க சொல்லியிருக்கேன்ற" மாரி சொல்லுவா. அது இவ ஒரு மாரி பாப்பா. கண்டிப்பா உன் குழந்தைங்கள எடுத்துக்க வந்திருக்கா. அது எடுத்துக்கிட்டு என் குழந்தைங்கள எனக்கு திரும்பி தருவா. நான் அதுக்காக அவள வேண்டிக்கிட்டே இருப்பேன்ற மாரி சொல்றா. இப்ப கட் பண்ணா ஹீரோயின் வீட்ல அந்த பையன் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. அப்படியே அந்த நேரம் அவன் அந்த காயத்த பார்க்குறான். உடனே பார்த்தா ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா தங்கச்சி ரூமுக்கு போறான்.